அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதை பார்ப்பவர்கள், இதை கேட்பவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையே மாறிவிடும். ஆனால் 99% மக்கள் இதை இக்னோர் செஞ்சிருவாங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இதை கேட்டு அதை செயல்படுத்துங்கள். அல்ஹம்துலில்லாஹ். எத்தனையோ ஹதீஸுகள், நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸுகள் இருக்கின்றன. அதில் அழகான 5 ஹதீஸுகளை பற்றி இப்பொழுது பார்ப்போம். முதலாவதாக, எந்நேரமும் ஒழுவுடன் இருக்க வேண்டும் என்று நபிகளார் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அவ்வாறு ஒழுவுடன் இருந்தால் அவர்கள் மிகவும் விரும்புகிறார்கள். அல்லாஹு தாலா அந்த மனிதனை நேசிப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். நாம் வாஷ்ரூம் போனாலும் சரி, குளிச்சுட்டு வந்தாலும் சரி, நாம் தொழுகையில் மட்டும் ஒழு செய்வது கூடாது. எந்நேரமும் நாம் ஒழுவுடன் இருந்தால் அல்லாவும் நம்மை நேசிப்பான், நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விரும்புவார்கள். இரண்டாவதாக, ஒருவன் ஹராமானதை சாப்பிட்டு, ஹராமானதை குடித்து, ஹராமாலே வளர்க்கப்பட்டிருந்தால் அவனுடைய துவா எப்படி கபுலாகும் என்று நபிகளார் கேட்கிறார்கள். ஹலாலான உணவுக்கு நாம் முக்கியம் தர வேண்டும். ஹராமான உணவு நம் துவாவையே தடுக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். மூன்றாவதாக, அல்லாஹு தாலா கூறுகிறான், அவனை நினைக்க வேண்டுமென்றால் நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று நபிகளார் அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ்வை நினைப்பதற்காக நாம் தொழுகையை முறையாக செய்ய வேண்டும். தொழுகையை அலட்சியம் செய்தால், மறந்தால் அல்லாஹ்வுடைய நினைவும் நம்மை விட்டு குறைய தொடங்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். நான்காவதாக, ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பின்னும் ஆயத்துல் குர்சி ஓதுபவருக்கு மரணத்தை தவிர ஜன்னத்தில் நுழைவதை தடுக்க வேறு எதுவுமே இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஐந்தாவதாக, மறுமையில் தராசில் வைக்கப்படும் போது நற்செயல்களில் மிக அதிக எடையுள்ளது நல்ல குணம்தான். அதனால் நமது தொழுகை நாம் எவ்வாறு பேணுகிறோமோ அதே போல குணத்தையும் மிகவும் அழகுபடுத்த வேண்டும். இந்த ஹதீஸை நீங்கள் அதிகமாக பகிருங்கள். இந்த பகிர்வதால் யாராவது ஒரு மனிதர் அவருடைய வாழ்க்கை மாறினால் அதனுடைய நன்மையும் அதனுடைய கூலியும் உங்களையும் சேரும். இன்ஷா அல்லாஹ். கமெண்ட்ஸில் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.